13,000 மில்லிமீட்டர். அதாவது சின்ன இதிலிருந்து பெரிய அலகுக்கு போகுது. அப்போ நம்ம வந்து வகுப்போம். 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர், 1 மீட்டர் வந்து 1000 மில்லிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்லிமீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றணும். நம்ம மில்லிமீட்டர்லேருந்து கிலோமீட்டராக மாற்றும்போது இப்போ மேலே வந்து 13,000 மில்லிமீட்டர். இதை வந்து கிலோமீட்டராக மாற்றும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1000ஆல் வகுக்கணும், திரும்பவும் 1000ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு தடவை 1000ஆல் வகுக்கும்போது நமக்கு மீட்டர் கிடைக்கும். அதை திரும்ப 1000ஆல் வகுக்கும்போது கிலோமீட்டர் வந்துடும். அப்போங்கும்போது 1 போட்டு 6 0 போடுவோம். இங்கே வந்து 1 2 3 4 5 6 6 0 இருக்குது. 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 தான் இருக்குது. அப்போது ஒரு 0 முன்னாடி சேர்ப்போம். ஒரு 0 முன்னாடி சேர்க்கும்போது 0.013 கிலோமீட்டர்னு வரும். அடுத்து மீட்டராக மாற்றோம்னா நம்ம 1000ஆல் வகுத்தா போதும். போகும்போது 13,000 / 1000 13 மீட்டர். சென்டிமீட்டருங்கும்போது நம்ம 10ஆல் வகுத்தா போதும். ஒரு சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். 13,000 மில்லிமீட்டர். இதை சென்டிமீட்டராக மாற்றும்போது 10ஆல் வகுக்கணும். அப்போது நமக்கு 1300 சென்டிமீட்டர்னு கிடைக்கும்.